ஹாய் காய்ஸ், இது வந்து உங்கள் சத்யா பிளாட். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த இடம் பேர் வந்து இந்த இடம் வந்து பொன்னமராவதி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வரும். கேசராப்பட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் பொன்னமராவதிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரலாம். கேசராப்பட்டி இந்த ஊர் பேர் வந்து. இந்த ஊரில் மெயின் ரோடு தான் காசிலிங்கம்னு சொல்லிட்டு இந்த ஊர் ஏரியா. ஓகேங்களா? நான் உங்கள் ரோடு உங்களுக்கு காட்டுறேன். காசிலிங்கம் இந்த ஊர் பேர் வந்து அழுக்குமுட்டை சாமி. நீங்கள் பழனியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சமாதி அங்கே இருக்குது. ஆனால் அவருடைய உயிர் போன இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். கொஞ்சம் தூக்கி காட்டுறோம். வந்திருக்கோம். அந்த சாமி இங்கே தான் உயிர் போன இடம் இதுதான். காய்ஸ், நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவே காட்டுறேன். நீங்கள் சாமி உயிர் போன இடத்த பார்ப்பீங்க. அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு விசித்திரமாக இருக்கும். ரொம்ப நமக்கு அட்ராக்டாக இருக்கும் அதை பார்க்குறப்போ. இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக அந்த வீடியோ நான் காட்டுறேன். அந்த சாமி ஃபோட்டோவை இப்போ பாருங்கள். நீங்கள் பார்க்க போகிறது வாராகி அம்மன். அழகாக இருக்காங்க. இப்போ தான் சோடிச்சிருக்காங்க போல். காலைல பூஜை பண்ணியிருப்பாங்க போல். அழகாக நீட்டாக இருக்காங்க. அடுத்து சுற்றி பார்ப்போம். சுற்றி இயற்கை தான், ஃபுல்லாக இயற்கையாக தான் இருக்குது. நல்லா பார்ப்பீங்க. நீங்கள் வியூஸில் காட்டுறாங்க. அங்கேக்கிட்ட வந்து விஷ்ணுவும் சிவனும் ஒன்றா இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த சிலையை வந்து உலகத்திலே எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ஒரு லிங்கம். சிவனுக்கு வந்து ஒரு கண், ஒரு நெற்றி. அது கூட சேர்த்து விஷ்ணுக்கு வந்து ஒரு கண், ஒரு நெற்றி இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து உலகத்திலே எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது வந்து இந்த தண்ணி வந்து ஆனால் எப்பயுமே இருக்குமா, இது வந்து எப்படி வருதுன்னு ஒன்றுமே யாருக்குமே இன்னும் வரைக்கும் புரியலை. இந்த தண்ணியில் தான் இந்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணணுமா. வேறு எந்த தண்ணியில் பண்ணாலும் அவங்க மேலே வந்து அந்த தண்ணியே படாதான், கீழேயே விழுந்துருமா. அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட அவங்க மேலே பண்ணாதான். நம்ம வந்து வேறு இடத்த பார்க்கலாம் வாங்க. உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். அப்புறம் காட்டுங்க சொல்கிறேம்மா. அப்புறம் நீங்கள் பார்க்காத சாமியெல்லாம் இங்கே பார்க்கலாம். ரொம்ப விசித்திரமாக இருக்கும் சாமியெல்லாம். அதுக்கப்புறம் அந்த கண்ணெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கண் எப்படி நம்மக்கிட்ட இருக்கோ அதே மாதிரி அந்த சிலையில் அழகாக பண்ணியிருப்பாங்க. வாங்க அதையும் உங்களுக்கு காட்டுங்க. போகலாமா? போகலாம். இன்னொன்று வந்து கணக்கம்பட்டி சித்தர்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்கள வந்து நான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த கோயில் உருவானதே அவங்கனால தான். அது வந்து நான் இங்கே பாருங்கள், இந்த சைடு தான் அவங்க வந்து சமைச்செல்லாம் சாப்பிடுவோம். இப்போ நம்ம வந்து அவங்கள பார்க்க போகலாம். கணக்கம்பட்டி சித்தரோட அப்பாவை பார்க்க போகலாம் வாங்க. அவங்க தான் கணக்கம்பட்டி சித்தரை விட ரொம்ப தியானத்தில் இருக்கிறபடியே கண்ணை முழிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவுமே அரண்டுருவீங்க. கண்ணை பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல காய்ஸ். அதே அவங்களோட அம்மா தான். அவங்க ரொம்பவுமே அழகாக இருக்காங்க. சிலையெல்லாம் தச்சுருவா உருவானதா. நம்ம வந்து பாலமுருகன் மேலே வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக போய் காமிக்கிறேன். மேலே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு இது புதையல் இருக்குது. மேலே வந்து அது வந்து கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு அதை வந்து நல்லா சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது பிள்ளையாரை பார்க்க போகலாம். ஆதி ஜெய்விக்னேஸ்வரர் நம்மளுடைய அழகான பிள்ளையார். ஆதி யோகத்தில் இருக்கார். பார்த்துக்கோங்க நல்லா. அவர் வந்து இவர் தான் ரொம்பவுமே சக்தி உள்ள ஒரு கணபதி. வேறு இடத்த பார்க்க போகலாம் வாங்க. இப்போ ரீசண்டாக கட்டின கோயில் தான் இது. வந்து இவங்க வந்து எதுவுமே பண்ணலையா இருக்காங்க. செம்பு யோகத்தில் இருக்காங்க. வெங்கல லோகம் பாருங்கள் நீங்களே. அவ்வளோ ஒரு அழகு உங்களுக்கு வந்து, அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. ராஜ அலங்காரம் அவ்வளோ ஒரு உங்களோட அந்த முகத்தை அந்த முகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கூடி வரும். பாருங்க. இது சைடு பூராமே இதுதான் காடு இல்லை, பூச்செடி நிறைய தோட்டம். இதுதான் வந்து யாகம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டார் ஷேப்பில் வச்சு
அடுத்து வந்து நான் உங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியம், இந்த கோயிலே ரொம்பவுமே ரொம்ப அந்த மேலே காமிச்சேல அதை விட ஆச்சரியமானது நீங்கள் இப்போ இந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாது. காமிக்க போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்கல்ல இந்த அம்மனோட பாதம், அது அவ்வளோ பெரிய பாதத்தோடு இங்கே வந்து ஆக்ரோஷமாக வந்து மிதிச்சிருக்காங்க. இது வந்து அம்மா வந்து கையில் வச்சுருந்த சூலம் இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே தச்சுருவா உருவானது. இப்போ நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம். மேலே போகலாம். நைட்லாம் அவங்க தான் வந்து யாகம் பண்ணுவாங்க. இந்த அம்மனுக்கு நேராக அவங்க வந்து யாகம் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த அம்மன் இங்கே தான் வந்து யாகம் பண்ணுவாங்க. பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பௌர்ணமி அமாவாசை இந்த டயத்தில் பண்ணுவாங்க. பௌர்ணமி அமாவாசை இந்த டயத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வரலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்துக்கோ எதுக்கோ ஒரு செதுக்கு கொடுத்துட்டு போங்க. அந்த சாமிக்கு சேரட்டும். நம்மளும் நல்லா இருப்போம். இங்கே வந்து பூஜையெல்லாம் நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோயில் வந்து நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். வருஷம் நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். மாதம் நாங்கள் வந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் எங்கள் ஐயா வந்து போடுங்கன்னு சொன்னனால நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். பிரச்சனை இல்லை. எல்லாமே இருக்குது. இந்த கோயிலில் வந்து எல்லாமே சாமிகள் எல்லாமே அழகாக வரிசைப்படுத்தியிருக்காங்க. அவங்க இருந்த அந்த ஒரு இடத்துலே அவங்கள வந்து தச்சுருவா உருவாக்கல. அவங்க வந்து இந்த சாமி வந்து இருக்குன்னு கூட அவங்க வந்து நம்பலை. ஆனால் அந்த சிலை அதெல்லாம் உண்மையாக வந்து இப்போ இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து அவங்க பதிச்சது தான். இந்த வேல் வந்து யார் வச்சான்னு கூட தெரியல. அந்த ஒரு அம்மனே வந்து இங்கே அவங்களோட வேலை வந்து வச்சுட்டு போனதாக தான் இந்த எல்லாருமே இங்கே வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, எத்தனை வயசு 70-80 வயசு ஆனால் கூட கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட இங்கே வந்து அந்த ஒரு மாதம் நம்ம 3 மாதம் நம்ம தொடர்ந்து இங்கே வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து முடிஞ்சதை செஞ்சு, அதுவும் செய்ய முடியலையா நம்ம வந்து இங்கே வந்து சாப்பாடு செய்வாங்க. அதை வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சு கொடுத்தோனாலே நம்மளுக்கு வந்து நடக்கும். எங்கள் மாமாவுக்கும் அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நடக்க போகுது. பொண்ணு வந்து அமைஞ்சிருச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே போவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து பாம்பாட்டி சித்தரோட அந்த ஒரு முடியே அவர் வந்து அவ்வளோ நீளத்துக்கு வளர்த்துருக்காரு. மற்ற எந்த முடியுமே இல்லவே இல்லை அவருக்கு. அந்த ஒத்த முடி அதை அழகாக வந்து ஷேவ் பண்ணி அந்த ஒத்த முடியை மட்டும் வளர்த்துருக்காரு. மற்ற எந்த முடி வளர்த்தாலும் ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் அவர் வந்து ஷேவ் பண்ணி வளர்த்துருக்காரு. பின்னால் இருந்து பார்க்க இப்படி இருக்கா. இப்போ முன்னால் இருந்து பார்த்தா அப்படியே நீங்களே ஆடி போயிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு சிலையை நீங்கள் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. கண்ணெல்லாம் வந்து மனிதர்களோட கண்ணு. அம்மா அடுத்ததான் நம்ம எங்கே போக போகிறோம்? நம்ம வீடியோவில் இங்கே தான் போக போகிறோம். மேலே ஏறி போயிருக்கோம். வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து நம்ம வந்து